ஒரு ஒயிட் பால் டீம் எப்படி டெஸ்ட்டோட சாம்பியன் ஆனாங்க அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியனாக கிரிக்கெட்டின் மெக்காவில் மகுடம் சூடி இருக்கின்றார்கள். அவங்கள பற்றின கதை தான் அது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நினைக்கலாம், ரபடா எப்படி பவுலிங் பண்ணார், மார்க்ரம் அப்படி பேட்டிங் பண்ணார், தெம்பா பவுமா இப்படிலாம் கேப்டன்சி பண்ணார் அவரோட பேட்டிங்னு சொல்லிட்டு லார்ட்ஸில் நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. அது எல்லாமே ஆல்ரெடி ரிவ்யூவில் நான் பேசிட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிற கதை சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வீடியோ அது. கண்டிப்பாக ஒரு மாதிரி இன்ஸ்பயர்டாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்களாக இருக்கலாம், ஆனால் அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர்டாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா இவ்வளோ கஷ்டத்தில் இருந்து எப்படி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற அப்பா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ முடியும் போது ஒரு உங்களுக்கு ஒன்று தோணும். நீங்கள் முடிச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இது ஒரு ஃபீல் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வருது, நிறைய வீடியோஸ் ஆன் தி வேல இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்க, உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கோலை ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சவுத் ஆஃப்ரிக்காவோட கதையை இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிளாஸின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார், ஞாபகம் இருக்குதா? சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இதுக்கப்புறம் ஆட மாட்டேன் அப்படின்னு. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே கொஞ்சம் சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிளாஸினுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்கரை வந்து, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டனாக இருந்தார், ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவரை வலுக்கட்டாயமாக வெளியில் அனுப்புனதா அவர் சொல்லியிருப்பார். அப்படியே அதுக்கும் முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா தீகாக் அவர் நான் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பினார். அவர் ஓடியே இப்போ ஆட போகிறதும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் அவரை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இதுக்கப்புறம் ஆட வைக்க போகிறதில்லை அப்படிங்கிற முடிவில் தான் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அப்படியே நீங்கள் தீகாக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபேஃப் டு பிளேசஸ் எனக்கு தெரியும் கொஞ்சம் மாதிரி கேப்டன்ஸ்லேயும் எரர்ஸ் இருந்தது, கிரிக்கெட்டும் அவர் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ஒரு 199 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவார்னு பார்க்கும்போது நாங்கள் ஃபியூச்சரை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஃப் டு பிளேசஸை கழட்டி விட்டாங்க. அப்படியே ஃபேஃப் டு பிளேசஸுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா கோல்பாக் டீல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், தெரியுமா தெரியாதா? கோல்பாக் டீல் பற்றி பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, சில 90s கிட்ஸுக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் ரொம்ப கிரிக்கெட் தெரிஞ்சவங்க கிட்ட போய்ட்டு கோல்பாக் டீல் பற்றி கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றி கதையாக சொல்லுவாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த கோட்டா சிஸ்டம்னு ஒன்று வந்துச்சுல்ல, அந்த கோட்டா சிஸ்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாடில் இடம் கிடைக்கல, 11th இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க ஒன்று பண்ணாங்க, நாங்கள் இங்கே சும்மா உட்காந்துக்கிறத விட, இங்கே நாங்கள் சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறதை விட நாங்கள் இங்கே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இதுக்கப்புறமா நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆட மாட்டோம், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கே கவுண்டி ஆடி அங்கே கொஞ்சம் வருஷம் தங்கி அந்த கோல்பாக் டீல் மூலமாக நாங்கள் இங்கிலாந்துக்கு ஆட போகிறோம் அப்படின்னு நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. நீங்கள் அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் இயர்லியாகவே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பிளேயர்களுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான முட்டல்கள் மோதல்கள். ஏன்னா மோர்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வயசாக என்ன ஃபில்லாண்டர் இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் ஹெர்பர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருந்தார், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்பாக் டீல் மூலமாக இங்கிலாந்துக்கு போயிட்டார். இது தொடர்ந்துச்சு 2019-20 வரைக்கும் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவோட கமிஷனராக கிரீம் ஸ்மித் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. 2020 கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கிரிக்கெட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அப்புறம் கோவிடுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒலிம்பிக் கமிட்டிலாம் வந்து கிரிக்கெட்டே அங்கே பேன் பண்ணுற மாதிரி, கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவை பேன் பண்ணுற மாதிரி நிலமெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் மெல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சது. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவோட கமிஷனரான கிரேட் சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் கிரீம் ஸ்மித் உள்ளே வந்தார். உள்ளே வந்து SA20 அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை கொண்டு வந்தார். கிரிக்கெட் இருக்குமா, கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தால் ரெவன்யூவே இல்லை, ரெவன்யூ கொண்டு வரணும், பிளேயர்களுக்கு கொடுக்குறது காசு இல்லை, ஒரு மாதிரி ஏழ்மை நிலைமையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி அங்கே T20 லீக் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் ஒரு BBL மாதிரி, ஆனால் ஒரு IPL மாதிரி நடத்தப்படுறது கிடையாது. இப்போ BCCயோட உதவி தேவைப்பட்டது. கிரீம் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ BCCI வந்து IPL டீம்ஸை எப்பா நீங்கள் SA20லையும் நீங்கள் உங்கள் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே
உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் போயிருக்கிறாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் போனாங்க, அப்புறம் ராயல்ஸ் அங்கே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்லாம் உள்ளே போன உடனே நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்க. இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் உள்ளே போனதுனால வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இத்தனைக்கும் ரீஜனல் லாங்குவேஜான தமிழில் SA20க்கு கமெண்ட்ரி கொடுக்குற அளவுக்கு அப்போ வியூவர்ஷிப் இருந்துகிட்டு இருந்தது. இங்கே SA20ல இப்போ வரைக்கும் தமிழில் கமெண்ட்ரியில் ஹிந்தியில் கமெண்ட்ரி போய்கிட்டு இருக்குது. இந்தியா நேரத்துக்கு ஏற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஷெடியூல் அமைச்சிக்கிட்டாங்க. டைம் எல்லாம் ரொம்ப சரியாகவும் இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்னன்னா பைலேட்டரல் சீரீஸ் ஒரு டெஸ்ட்டோ நீங்கள் ஓடியோ நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ரௌடு வராது. இந்த SA20 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்ட் அவுட்டு, ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்ட் அவுட்டு, ஜேன்னு கிரவுண்டுக்கு க்ரௌடு வர ஆரம்பித்தாங்க. ஒரு வரலாறு காணாத அளவுலன்னு சொல்லலாமா. இதுக்கு முன்னாடினா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் க்ரௌடு இருக்கும். பட் SA20 வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாச்சு. ஸோ பிரிக்கலாம், SA20க்கு முன்பு SA20க்கு பின்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்கலாம். அந்த அளவுக்கு SA20 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. இத்தனைக்கும் சொல்கிறேன் கேளுங்க, T20 வேர்ல்டு கப் முதல்ல கொண்டு வரும்போது நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான். அங்கே ஏபிடிவிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஒரு T20 பேட்டர் உருவாகி இருக்கிறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SA20 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த T20 கிரிக்கெட் இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்னா T20 தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா மக்களுக்கு வந்து T20 கிரிக்கெட் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. இதனால பைலேட்டரல் T20 சீரீஸுக்கு மேட்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வர ஆரம்பித்தாங்க. சோல்ட் அவுட் ஆரம்பிச்சது டிக்கெட்ஸு. SA20யோட எதிரொலிப்பு இங்கே பைலேட்டரல் சீரீஸையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. என்ன கிருக்கானந்தா என்ன SA20 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி தானே பேசணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, டெஸ்ட் கிரிக்கெட் பற்றி தானே பேசணுங்கிறது எனக்கு புரியுது. பட் நான் வரேன், முழு வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த நேரத்தில் தான் அதாவது நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் இடையில ஒரு பிரச்சனை வரல. February மாதம் 2024 February மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த SA20 வரும். அதே நேரத்தில் நியூசிலாந்துக்கு இவங்க 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் போய் ஆடணும் அப்படிங்கிறது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் அவங்களுக்கு இருக்குது. 2019 தான் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு இந்த நியூசிலாந்து சீரிஸ்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்காக இந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் டெஸ்ட் மேட்சஸுக்கு ஆட அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை SA20 சூஸ் பண்ணுவாங்களா? இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்க்கு ஆட அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஒன்று வியூவர்ஷிப் அடி வாங்கும், இன்னொன்று இன்வெஸ்டர்ஸ்லாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, இன்னொன்று BCCI கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா அதுவும் கிரீம் ஸ்மித்தோட சட்டையை ரொம்ப பிடிச்சி கேட்கும். என்னன்னா உன்னை நம்பி தானே அனுப்பணும், உன்னை நம்பி தானே இப்போ எங்களோட IPL டீம்ஸ்லாம் அனுப்பணும், இப்போ நீ உன்னோட பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நீ டெஸ்ட் மேட்சுக்கு ஆட அனுப்புனா இப்போ இங்கே SA20 என்னோட நிலைமை என்ன அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இப்போ உங்கள் February மாதம் நடத்தலைன்னா வேறு எப்பயும் உங்களால் நடத்தவும் முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், ரபாடா, கேஷவ் மகாராஜா, தெம்பா பவுமா, ரைன் ரிக்கல்டன், ஸ்டப்ஸு, ஒட்டுமொத்த டெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா SA20ல இன்வால்வ்டு. அவங்க மேலே எக்கச்சக்கமான காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க, யோசிக்கவே இல்லை. அவங்களோட BC டீம் கிடையாது, Z டீமை நியூசிலாண்டுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆட அனுப்புனாங்க. அதில் பெரிங்கம், டான் பேட்டர்சன், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஸ்குவாடில் இருந்தவங்கள அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ரெகுலராக ஆடுறதுல வந்து கீகன் பீட்டர்சன் அதில் இருந்தார் அந்த நியூசிலாந்து சீரீஸில். அங்கே போயிட்டு செம்ம அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெவன்யூவா டெஸ்ட் வின்னான்னு பார்க்கும்போது அவங்க ரெவன்யூன்னு முடிவு பண்ணாங்க. பிளேயர்ஸும் அதாவது போர்டு மட்டும் இல்லை, பிளேயர்ஸும் 4-5 நாள் ஆடுறதை விட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் வந்து ஒரு T20 கிரிக்கெட் ஆடி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது தான் வந்து ஸோ பிளேயர்ஸ் விரும்புகிற மாதிரி தனிப்பட்ட வகையில் எனக்கு தோணுச்சு. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா மக்கள் ஸோ T20 ஹேங் ஓவரில் இருந்தாங்க. அவங்களுக்கு T20 கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. பொதுவாக FTPயில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராமில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 3 டெஸ்ட் மேட்சஸ்க்கு மேலே போடவே மாட்டாங்க ஒரு சீரீஸில். 4 எப்போ கடைசி ஆனாங்கன்னா 2019-20 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஹோமில் ஆடினாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கூட ஒரு தடவை ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்ச 2016 வின் பண்ண அந்த டைமா இல்லை 2018 மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியா கூட ஆடினாலும் சரி தான், இல்லை பிக் 3 டீம்ஸ் கூட ஆடினாலும் சரி தான், அவங்களுக்கு 3க்கு மேலே போகவே போகாது. ஆனால் இந்த SA20 வந்ததுக்கு அப்புறமா கடந்த 3-4 வருடங்களில் வந்து 5 T20 மேட்சஸ் சீரிஸ் ஆடுறதுல அவங்க மும்முரமாக இருந்தாங்க. அது T20 வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸில் ஒரு T20 சீரிஸ் ஆடினாங்க. அது முடிச்சுட்டு இந்தியா கூட 5 T20 மேட்ச் சீரிஸ் ஆடினாங்க. இப்போ நீங்கள் ஷெடியூல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து ஜிம்பாப்வே கூட ட்ரை சீரிஸ் ஆட போகிறாங்க. 5 மேட்ச் அதில் ஆடுவாங்க. ஆஸ்திரேலியா கூட 3 T20s, இங்கிலாந்து கூட 3 T20s, நமீபியா கூட ஒரு T20 மேட்ச், இந்தியா கூட 5 T20s அண்ட் 2026 Februaryயில் 2026 வெஸ்ட் இண்டீஸ் கூட 5 T20s ஆட போகிறாங்க. ஆக மொத்தத்தில் 21 T20 மேட்சஸ் அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஆட போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அந்தளவுக்கு T20 ஹேங் ஓவரில் இருக்காங்க. ஸோ அங்கே வியூவர்ஷிப்பும் T20க்கு தான், க்ரௌடும் T20க்கு தான் அப்படின்னு இருக்கும்போது கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா ICC கிட்ட T20ஸே கொடுங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு தான்
சவுத் ஆஃப்ரிக்கா இப்போது டெஸ்ட்டை மறந்து முழுக்க முழுக்க T20 ஹேங்கோவில் இருக்கிறாங்க. T20 கிரிக்கெட்டை தான் அங்கே கிரிக்கெட்டாக பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் புரியுதுங்களா? கோல்பாக் டீலு கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பிளேயர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறது, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் மேட்சஸ்லாம் ஆடி வேறு கண்ட்ரிஸ்க்கு போய் ஆட ஆரம்பிப்பாங்கன்னா பேர்லாம் சொல்லணும்லாம் இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும் யார் யாருன்னு சொல்லிட்டீங்க. சரி, இது ஒரு லேயர் அப்படின்னா இன்னொரு லேயர். ஸோ மக்கள் T20 கிரிக்கெட்டை விரும்புகிறாங்க. கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவும் T20 கிரிக்கெட்டை விரும்புகிறாங்க. பிளேயர்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20யை விரும்புகிறாங்க. IPL பொதுவாக எந்த பிளேயரோட ஆதிக்கம் இருந்தது காலகாலத்திலையும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுகளோடது அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இருந்துச்சு, ஆஸ்திரேலியா இருந்துச்சு, இங்கிலாந்து இருந்துச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் அதிக அளவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதிக அளவில் ஏலத்துக்கு வராங்க. T20 கிரிக்கெட்னாலே இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா தான். இப்போ T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி தான், வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு வராங்க, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிஃபைனலுக்கு வராங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலில் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரைஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் ஒயிட் பாலுக்கு குவிறாங்க. ICC ஈவெண்ட்டுக்குன்னா தனியாக ஸ்பான்சர்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ 2024 T20 வேர்ல்டு கப்பில் அமுல் அஃபிஷியல் ஸ்பான்சராக வந்தாங்க, இல்லை டஃபா பெட் வந்தாங்க. இப்போ சுசுகி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் T20 ODIக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்பான்சராக வந்திருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட் ஸ்பான்சர் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 3 ஃபார்மேட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4-5 வருடங்களில் 4 ஸ்பான்சர்ஸ் மாறிட்டாங்க. நியூ பேலன்ஸ் 2021 ஆரம்பிச்சு இப்போ மாக்ரான் வரைக்கும் மாறிட்டு இருக்காங்க. இப்படி மாறுறது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் T20க்கு ODIக்கு மட்டும் தான் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்க. இந்த கோவிட் டைமில் ICC ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டில், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பான்சரோட நேமையும் போடக்கூடாது அப்படிங்கிறது ரூலாக இருந்தது. ஆனால் அப்புறம் ICC என்ன பண்ணாங்க, சரிப்பா உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது, நீங்கள் காசு தேர்த்திக்கோங்க. ஸோ அப்போ செஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஸ்பான்சரோட பேர் போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரி நீங்கள் காசை வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ICC ரூலை கொஞ்சம் தளர்த்து புது ரூல் கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதனால தான் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா பைஜூஸ் போட்டு வந்திருப்பாங்க, இப்போ ட்ரீம் லெவல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை. ஆனால் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஸ்பான்சரே கிடைக்கல. கடந்த 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ அவேபோ இந்தியா கூட ஆடுறாங்களோ, இங்கிலாந்து கூட ஆடுறாங்களோ, ஆஸ்திரேலியா கூட ஆடுறாங்களோ, அவங்களுக்கு ஸ்பான்சர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்ததே கிடையாது. ஸ்பான்சர் இல்லாமல் தான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க WTC சாம்பியனாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாருங்கள், ஸ்பான்சர்ஷிப்பே அவங்க இல்லாமல் தான் ஆடி இருக்காங்க. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு மட்டும் கேசில் லாங்கர், இதுக்கு முன்னாடி டிகாக்லாம் ஒரு டீம் இருந்துச்சுல, இம்ரான் தாஹிர்லாம், அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசில் லாங்கர் தான் அவங்களோட 3 ஃபார்மேட்டுக்குமான ஸ்பான்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனாங்க, கோவிட் வந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறிச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பான்சர் இல்லவே இல்லை. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் கேசில் லாங்கர் அவங்களோட 3 ஃபார்மேட்டுக்குமான ஸ்பான்சர் ஆகலாம். இல்லை நாங்கள் டெஸ்ட்டோட சாம்பியனான சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு டெஸ்ட் டீமுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பான்சராக இருக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்பான்சர்ஸ் கிடையாது, டெஸ்ட்டுக்கு அங்கே பெருசாக சப்போர்ட்டே கிடையாது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25-30 டெஸ்ட் மேட்சை மேலே இவங்க ஆடி இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொன்று டெம்பாபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை காயத்தில் படுத்தி எழுந்திரிச்சு தான் உள்ளே வந்து ஆடிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். ரயேந்திர கல்தன் இது வரைக்கும் 11 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 2022 டெபியூ ஆனார். ஸ்டப்ஸ் 10 டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆடி இருக்கிறாரு, 2024 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டெபியூ ஆனார். பெடிங்கம் 2023 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டெபியூ ஆனார், 13 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. மல்டர் 2019 டெபியூ ஆயிருக்கிறாரு, 2019 ஒரு டெஸ்ட் மேட்ச், 2020 ஒரு டெஸ்ட் மேட்ச், 2021 2022 ரெகுலராக ஆனாரு. அப்புறம் 2023 ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் அவரு ரெகுலராக ஆட ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் 19 டெஸ்ட் மேட்சஸ் தான். கெயில் 2021 டிகாக் போனதுக்கு அப்புறம் 25 டெஸ்ட் மேட்சஸ் அவரு ஆட இருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீமுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸுகளுக்கு இன்ஜுரி, நார்க்கியா இல்லை, கோட்ஸே இன்ஜுரியிலேருந்து வந்து IPL ஆடி திரும்பி இவரை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆண்ட்ரே பர்கரும் இவங்களுக்கு கிடையாது. இல்லை இவங்க ஒரு மாதிரி இதில் சொல்கிறேன் கேளுங்களேன், பங்களாதேஷில் போயிட்டு ஜெயிச்சதெல்லாம் என்ன பெருசான்னு சொல்லுவாங்க. இந்த டீமு பங்களாதேஷுக்கிட்டே தோக்கக்கூடிய ஒரு டீம் தான். இன்னொன்று பங்களாதேஷில் போய்ட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா திக்கி தெச மாதிரி கடைசியில் ஸ்ரேயாஸ் ஐயரும் அஸ்வினை வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஆஸ்திரேலியா அங்கே தோற்றுருக்குறாங்க, நியூசிலாந்து அங்கே தோற்றுருக்குறாங்க, இங்கிலாந்து அங்கே தோற்றுருக்குறாங்க. வரலாறு எடுத்து பாருங்க பாஸ். இந்த டீமு போயிட்டு பங்களாதேஷை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. பட் ராவடா ஸ்டப்ஸ் ரைன்ட்ரெக்கெல்லாம் அவங்களை காப்பாற்றி விட்டாங்க. இதில் கேஷவ மகாராஜோட கான்ட்ரிபியூஷன்லாம் பல தடவை பல மேட்சஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஈஸியாக ஃபைனலுக்கு வந்துட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, உங்கள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரத்துக்குள்ளேயே
இவ்வளோ விஷயம் பிளேயர்ஸ்காயும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமு, இவங்கெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷை ஜெயிப்பாங்களாங்கிற டவுட்டு. இதுக்கடையில் பிளேயர்ஸுகளுக்கு அந்த டெஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் குறையுது, ஃபேன்ஸுகளும் கொஞ்சம் ஆர்வத்தை அதை கம்மி பண்ணுறாங்க, ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஆனால் இப்போ டெஸ்ட்டோட சாம்பியனா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனா சவுத் ஆஃப்ரிக்கா நிமிர்ந்து இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் சொல்லலாம் ஒரு டெஸ்ட் சீரீஸை விட்டுட்டு T20 கிரிக்கெட் தான் முக்கியம்னு போனவங்க எப்படி கப்பை வின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல இவங்க இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷமாக உங்கள் கிரிக்கெட் மேலே வச்ச பற்று, கிரிக்கெட்டுக்காக அவங்க ஒன்று பண்ணாங்கல்ல, அதெல்லாம் தான் இவங்களுக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேஸை அவங்க கையில் கொடுத்துருக்கு, அந்த லார்ட்ஸில் கொடுத்துருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறது, சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறது அப்படிங்கிறது அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற விஷயங்களை வச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். பட் இதை தாண்டி நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அவ்வளோ சாதாரண, திரும்பவும் சொல்கிறேன், அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் கிட் ஸ்பான்சர் ரெகுலராக மாறிக்கிட்டே இருந்து பாப்பா நான் இதை பேச போய் தான் எனக்கு அந்த கோல்பாக் டீலில் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு ஒயிட் பால் டீம், ஒரு T20 ஒரு ஈரால ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டர்கள் அடங்கிய ஒரு டீம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு பழமையான கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கு இவங்க இப்போது ராஜாவா அரசர்களாக இருக்கிறாங்க. ஒரு பழமையான கிரிக்கெட் ஃபார்மேட்டை இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி, ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில்.